ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு. எங்கே ப்ரோ கிளம்பிட்டீங்க, என்ன எதுங்கிறது மாதிரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் உங்களுக்கே தெரியும், சூப்பர் பைக்ஸ் எல்லாமே சிசிடி வருவாங்க. மேக்ஸிமம் எல்லா சண்டேஸ் பார்த்தீங்கன்னா சிசிடி ரைட் நடக்கும். ஸோ அந்த சிசிடி ரைடுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெருசாக யாருமே தெரியாது. எனக்கு டு பி ஆனஸ்ட்டு யூடியூப்பில் மட்டும் நம்ம லைக் இன்ஸ்டாகிராமில் மட்டும் நம்ம 49 பைக்கிங் ப்ரோ இருக்கார்ல, அவர் பார்த்துருக்கோம். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி ப்ரோன்னு எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் அவர் ஃப்ரெண்டு. ஸோ அவர் மட்டும் தான் எனக்கு தெரியும், வேறு யாருமே தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் வரல நினைக்கிறேன். அடுத்த சண்டே போகலான்னாரு. அடுத்த சண்டே நம்ம அங்கே போவோம். ஸோ இந்த சண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சா, சரி கிளம்பிடலாம் ரைடு, சண்டே ரைடு இல்லாமல் இப்படி. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம் வேறு போட்டிருக்கோம். போகலன்னா எப்படி, சரி அப்படியே போயிட்டு வரலாங்கிற அந்த ரைடு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சிசிடி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கேஎஃப் காஃபி டே ரைடு. ஸோ அங்கே தான் எல்லோரும் மீட் அப் பண்ணுவோமா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சிசிடி ரைடு அப்படின்னா. எனக்கு என்ன ஒரு இதுனா, ஆக்சுவலி நான் பர்சனலாக ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 12:30 தான் கொடுக்கும் ஃபுல் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி. ஃபுல் சிஸ்டம் போட்டப்பறம் ஆவரேஜ் பாருங்களேன் 18.8. எனக்கு தெரிஞ்சு இதுவும் பொய்யாக தான் இருக்கும், பட் எந்த அளவுக்கு உண்மையும் தெரில. 18.8 km/லிட்டர் ஃபுல் சிஸ்டமில் Z900 சன்ரைஸ் பயங்கரம். ஆனால் எக்ஸாஸ்ட் பயங்கர லவுடு. பட்டுன்னு வெடிக்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பைக் கம்மியாக தாங்க இருக்கும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி ப்ரோக்கெலாம் கேட்டிருந்தேன், அவரெலாம் வர நாங்கள் வரல ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் தான் வருவோம் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் கரெக்டாக 60 கிலோமீட்டர் நினைக்கிறேன் செங்கப்பள்ளி சிசிடி கேஃப் காஃபிடு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைவே ஏற போகிறோம். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 7. ஹைவேங்கிற மாதிரி. ஈரோடு, சேலம், பெங்களூர், சென்னை 485. ஒரு ஹைவேவை பார்த்தா தான் குஷிங்கிற மாதிரி. ஆனால் ஹைவே ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் படி. அந்த ஃபீலே வேறு. ஹைவே சூப்பர் பைக் அந்த ஃபீலே வேறு. ரோட் மோடில் இருக்கு. ஸ்போர்ட்டில் விடுவோமா, ஸ்போர்ட். தட் பவர். ஸோ அட் லாஸ்ட் சிசிடி வந்தாச்சு. எனக்கு நான் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். 8 மணி ஒன்று இன்னும் கேஃப் காஃபி டேவே திறந்துருக்க மாட்டாங்க. உண்மைதான், திறக்கவே கிடையாது.
ஸோ சிசிடியில் அப்படியே கிளம்போம். சரி ப்ரோ, அவர் பாருங்க நீ கார்டெலாம் போட்டிருக்காரு. ஏன் ப்ரோ? அது நல்லா கரெக்டாக இருக்கும் அதில். சவுண்டுப்பா ஜிஎஸ்எக்ஸ் நம்ம சவுண்டில் கேட்கவே கேட்காதே போலங்கிற மாதிரி. ஹாப்பி, நல்ல ரைட், நல்ல ப்ளசண்டான ரைடு, எல்லாருமே பார்த்தாச்சு. விண்ட்ஷீல்டு இருந்துச்சு, ஆனால் விண்ட்ஷீல்டு போட்டால் என்ன எனக்கு லுக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலையில் எவ்வளோ 8:30 6:45 மாதிரி கிளம்புனேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. இன்லைன் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோடு இந்த வ்ளாக் முடிஞ்சு. ஸோ அடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வருவோம். இங்கே வந்து எல்லோரும் கூட பேசி பழகி வ்ளாக் எடுப்போங்கிற மாதிரி. ஸோ நான் இந்த வாட்டி பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பைக்கு எல்லாமே இன்ட்ராக்ஷனாக பெருசாக இருந்திருக்காது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டுங்கிறனால நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூட நல்லா பேசி பழகிக்கலாம். ப்ரோ கூட எல்லாம் பேசி பழகி ஃபோட்டோவில் எடுத்துருக்கிறத உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். Super bike sound, pure bliss. கிளம்பாமா? அவர் கிளம்பிட்டாரா? சரி ப்ரோ, சண்டே பார்ப்போம். ப்ரோ பாய். ஓகே ப்ரோ.
பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு கிளம்பியாச்சுங்க. லெமன் டீ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கரமான ஒரு லெமன் டீ. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த vlog முடிச்சு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் ரைடு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, அது மட்டும் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜென்டில்மேன் ரைட் போக வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு எந்த பைக் வேணால் கொண்டு வரலாம், சூப்பர் பைக் கொண்டு வரலாமா எனக்கு நம்மளுக்கு தெரியல, அதுவும் கேட்டு பார்த்தேன். சூப்பர் பைக் கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. ஸோ சூப்பர் பைக்கோடய போயிடுவோம். ஏன்னா சேத்தக்கு இருக்குது, பட் அது பார்த்தீங்கன்னா எலி கடிச்சு ஃபுல்லாக முடிஞ்சுங்கிறனால என்னால் சேத்தக்கு எடுக்க முடியல. செம்ம பாங்கர்ஸ். ஆனால் இது டியூன் பண்ண சொன்னாங்க, எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அது மட்டும் செக் பண்ணிவிட்டு டியூன் பண்ணிடுவோம், ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ இத்துடன் இந்த vlog முடிஞ்சது. சிசிடி ரைட் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டூர் ஓட்டும் போது பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.